அரசர் அக்பருக்கு அரசவையில ஒரு குழப்பம் ஒண்ணு ஏற்பட்டுச்சு. திறமையினால ஒருத்தன் சிறந்தவனா? இல்ல பணபலம், பரம்பரையில வர்ற அந்த பெருமையினால ஒருத்தன் சிறந்தவனா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதனால 2 தரப்பா பிரிச்சு அதுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல இருந்தவர் என்ன செய்றாரு, சிறந்த 2 பேர வர சொல்றாரு. ஒருத்தன் ஏழையை சேர்ந்த ஒரு சிறந்த ஓவியன். இன்னொருத்தர் என்னன்னா, பேரும் புகழும் வாய்ந்த ஒரு ஓவியர். அப்ப 2 பேருமே ஒரே படத்த வரைய சொல்லியிருக்காங்க. ஒரு மயில வரையணும் அப்படி சொல்லிட்டு அரசர் சொல்றனால, 2 பேரும் ஒரே மயில வரையறாராம். ஆனா அந்த வரைஞ்சது ஏழை விவசாயி மகன் வரைந்த ஓவியம் பயங்கர அழகா இருந்துச்சு. தத்ரூவமான வடிவமா இருந்துச்சு. அத பார்த்துட்டு அரசபையில இருந்த எல்லாருமே இந்த ஏழைக்கு தான் பரிசு குடுப்பாரு அரசர் அப்படின்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த திறமையே இல்லாத அந்த பேரு புகழுக்காக வாழ்றார்ல, சும்மா பேருக்காக வரைவோம் அப்படிங்கிறதுக்காக வரைஞ்ச ஒருத்தருடைய ஒரு ஓவியத்த அரசர் பார்க்குறாரு. அது ஒரு மயில் சும்மா வரைஞ்ச மாரி இருந்திருக்கு. அத பார்த்துட்டு அரசர் சொல்றாரு, "இதுக்கு தான் நான் பரிசு குடுப்பேன். இதுதான் சிறந்த ஓவியம்." அப்படி சொல்லிட்டு பட்டம் குடுப்பேன்னு சொல்றாரு. இத கேட்ட எல்லாருக்கும் அதிர்ச்சியா இருந்துச்சு. "என்ன அரசர் இப்படி சொல்றாரே?" அப்படின்னு கேட்டுட்டு எல்லாரும் அமைதியா இருந்தாங்க. ஆனா பீர்பால் சொல்றாரு, "அரசே, இந்த ஏழை வரைந்த ஓவியம் தான் ரொம்ப சிறப்பாவும், தத்ரூவமாவும் இருந்துச்சு. ஏன் நீங்க ஓவியத்த நிராகரிச்சுட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அரசர் சொல்றாரு, "ஒரு மயில் வரைஞ்சா மட்டும் பத்தாது. அதோட மயிலுக்கு ஒரு கால்கள் இருக்கும். அந்த கால அவர் வரையவே இல்ல. ஆனா, இவர் ஒரு மயில் வரைய தத்ரூவமா இல்லாட்டாலும், ஒரு மயிலுடைய உருவத்த முழுசா வரைஞ்சுட்டாரு." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தார். அதுக்கு பீர்பால் சொல்றாரு, "அரசே, அவர் ஏழை விவசாயி வரைந்த மயில் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு தோகை விரித்து நடனம் ஆடுறது மாரி இருந்துச்சு. ஒரு மயில் தோகை விரித்து நடனம் ஆடுச்சுன்னா, அதனுடைய கால்கள அது மறைச்சு வச்சுக்கிட்டு தான் நடனம் ஆடும். அந்த தத்ரூவத்த அவர் மைண்ட்ல வச்சு தான் இப்படி வரைஞ்சிருக்காரு." அப்படின்னு சொல்லிட்டு அரசர்ட்ட சொன்னாரு. ஒரு புத்திசாலி, ஒரு சிறந்த ஓவியன் எப்படி இருப்பான்னா, இயற்கையோடு ஒப்பிட்டு இருப்பான் அப்படி சொல்லிட்டு அரசருக்கு புரிய வச்சாரு பீர்பால். அரசர் தன்னோட தவற உணர்ந்து 2 ஓவியருக்கும் சரிசமமா பரிசளித்தார்.